ஸ்ருதியோட ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேஷன் ஒர்க்கு ஃபுல்லாகவே மீனாவே பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு சிந்தாமணி ரொம்ப பொறாமப்படுறாங்க. இப்படியே எல்லா வேலையும் இவளே செய்ய ஆரம்பிச்சிட்டா நமக்கு எந்த ஒர்க்குமே வராமல் போயிடுமே. இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது நிப்பாட்டிட்டா மீனாவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும். அவளுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டலான்ட்டு யோசித்து பார்த்துட்டு கடைசியாக ஆள் வச்சு ஸ்ருதியை கொண்டு போயிட்டு தனியாக அடைச்சி வைக்கிறாங்க. ஸ்ருதியை தேடி முத்து மீனா 2 பேருமே தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஸ்ருதி எங்கே போனான்னு தெரியலையே. இப்போது இவங்க அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பதில சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு விஜயா ஒரு பக்கம் பதறிட்டு இருக்காங்க. ரோகிணி இதை பார்த்துட்டு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நாள் எல்லோருமே நம்மளை டார்கெட் பண்ணாங்க. இப்போது கொஞ்ச நாளைக்கு வேற ஒரு கேம் விளையாண்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்ட ஸ்ருதி காணா போயிட்டா அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. எப்படா பிரச்சனை பண்ணி தன்னோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்ருதியோட அப்பாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. உடனே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சம்மந்தி அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் ஸ்ருதியோட அப்பா பயங்கரமாக கோவப்படுறாரு. அங்கே கீழே கிடந்த சேரை தூக்கி விட்டெறிகிறாரு. அந்த சேரு அண்ணாமலை மேலே படுது. அந்த நேரம் ஸ்ருதியை மீட்டு முத்து கூட்டிகிட்டு வராரு. 2 பேரும் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த சேரு அண்ணாமலை மேலே படுறத முத்து பார்க்குறாரு. எங்கள் அப்பா மேலேயே நீ கை வைப்பியா அப்படின்ட்டு முத்து வேகமாக போயிட்டு ஸ்ருதியோட அப்பாவை அடிக்கிறாரு.